கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட காரியங்களை செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செல்லக்கூடிய இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே நம்மை பாதுகாக்கும் கேடகத்தையும் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடிய அவருடைய வலது கரமும் நம்மை எல்லா விதத்திலும் உயர்த்தி கௌரவமாக நம்மை மாற்றுகிற அவருடைய காருண்யமும் நம்மை தாங்குவதாக. எப்படியெல்லாம் அவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவன் ஆக்குகிறது, பாதுகாக்கிறது, தாங்குகிறது என்றால், முதலாவது நாம் பார்க்கிறோம் 18ஆம் சங்கீதத்திலே 32வது வசனத்திலே, என்னை பலத்தால் எடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. கர்த்தருடைய பலம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். கர்த்தரே உங்களுக்கு பலனும் அரணுமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக 33வது வசனத்திலே, எங்களுடைய கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயர்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவன் ஆக்கும் என்றால், ஒரு ஹையர் பொசிஷனுக்குள்ளாக நாம் செல்வதற்கு, ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு, பிரியமானவர்களே, நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்றால் விடாமுயற்சியை நமக்கு கொடுத்து, பிரியமானவர்களே, அதை அடைய செய்கிறவராய் இருக்கிறார். சில மான்கள்லாம் பார்ப்போம் என்று சொன்னால், டேம் மற்றும் மலைகளிலே உயரமான இடங்களிலே பிரியமான எந்த ஒரு மிருகத்தினாலும் அப்படியாக அது நிற்க முடியாது. அதுபோல மான்கள் எல்லா விதத்திலும் பாதுகாப்போடு கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறது போல கர்த்தர் நம்மையும் நிலை உயர் தலங்களிலே நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 34வது வசனத்திலே, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறவராய் இருக்கிறார் என்று நான் வேதத்திலே பார்க்கிறோம். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் நமக்கு இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே உலக மாமிசம் பிசாசுக்கு அடுத்தவைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை, நமக்கு வேண்டியதான எல்லா விதமான அனுசரணையை, ஒத்தாசையை கர்த்தர் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். வெண்கல வில்லாக இருந்தாலும், பிரியமானவர்கள் இரும்பாக இருந்தாலும், அவையெல்லாம் முறித்து போடத்தக்கதாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், பழக்குவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 34வது வசனத்திலே அவருடைய அன்பு, பிரியமானவர்களே, அவருடைய காருண்யம், அவர் நம்ம மேல் கொண்டிருக்கிறதான வாஞ்சை நம்மை என்றென்றைக்கும் பெரியோனாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை எனக்கு கொடுத்து அவர் என்னை பெரியவனாக்கினார். எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களிலும் கர்த்தர் என்னை ஞானம் உள்ளவனாக்குகிறார் என்று பிரியமானவர்களே, அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆதலால் தான் அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அவர் எனக்குள் இருந்து அவர் பெருகும்போது என்னை அது பெருக பண்ண. சிறியரிடத்திலே பிறந்தவர்களிலே யோவானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னதானுடைய அர்த்தம், தன்னை அவன் தாழ்த்தினான், கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். பிரியமானவர்களே, கடைசியாக 5வதாக 36வது வசனத்திலே, என் கால்கள் வலுவாதபடி என்னை நடக்கிற வழியை அகலமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு குறுகலான வழி, ஒரு ஒடுக்கமான வழி, நடப்பதற்கே சிரமமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை எளிதாய் கடந்து செல்ல எப்படி செங்கடலை 2ஆக பிளந்து பாதையை, வழியை உண்டாக்கினாரோ, அதே போல நம்முடைய நாளிலே காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அகலமாக்கி நம்மை நடக்க பண்ணுகிறவராய், ஜெயம் எடுக்கிறவராய்,
கர்த்தர் விளங்கச் செய்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய நாளெல்லாம் எங்களை பலத்தினால் எடை கட்டி எங்களை உயர்தலங்களிலே எங்களை நிறுத்தி எங்கள் யுத்தத்துங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக முன் சென்று நடத்தவும் எங்களை பழக்குவிக்கவும் நீரே எங்களை பெரியவனாக்குகிறவராய் மாத்திரமல்ல, எங்களுடைய வழிகளிலெல்லாம் ஆண்டவரே எங்களை நேர்த்தியாய் நடத்த பண்ண அகலமாக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே. Amen. God bless you.